ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த PGTRB எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு சரிங்களா. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் ரொம்ப டிலேயாகவே வந்திருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்துருச்சு. ஓவரால் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரால் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மொத்தமாக ஒரு 1996 வேகன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா. ஸோ இதில் தமிழுக்கு வந்து ஒரு 216 வேகன்சியும், இங்கிலீஷ்க்கு ஒரு 197 வேகன்சியும், மேக்ஸ்க்கு ஒரு 232 வேகன்சியும், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு 233 வேகன்சியும், வேதியியலுக்கு ஒரு 217 வேகன்சியும், தாவரவியலுக்கு 147 வேகன்சி, விலங்கியலுக்கு ஒரு 131, வணிகவியலுக்கு 198, ஸோ பொருளியலுக்கு 169, வரலாறுக்கு ஒரு 68, புவியியலுக்கு ஒரு 15, அரசியலறிவுக்கு ஒரு 14, கணினி பயிற்றுனருக்கு வந்து ஒரு 57, ஸோ உடற்கல்வி இயக்குனருக்கு வந்து ஒரு 102. ஓவரால் ஒரு 196 வேகன்சிக்கான PGTRB போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அஃபிஷியலாக வந்துருச்சு. ஸோ இதில் முக்கியமான நம்ம நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான டேட்ஸ் என்னென்ன டேட் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த PGTRB எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி பப்ளிஷ் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து 10/7/2025 பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு ஸோ 12/8/2025 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ண அப்ளிகேஷன் 12/8/2025 க்ளோஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க, எடிட் ஆப்ஷன் வந்து 13/8/2025 16/8/2025 வரைக்கும் எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னைக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 28/9/2025 அன்னைக்கு PGTRB எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க. ஓகே, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 28/9/2025. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் டேட்டுக்கு ரொம்ப கம்மியான காலம் தான் செஞ்சுருக்காங்க இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த TNPSC அதாவது PGTRB இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டு. ஸோ பிஜி நம்ம முடிச்சிருக்கணும் சரியா. யூஜி முடிச்சு பிஜி முடிச்சிருக்கணும். அதாவது என்ன சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட்டில் பிஜி முடிச்சிருக்கணும். இப்போ வந்து நான் யூஜி வந்து நான் தமிழ் படிச்சிருக்கேன். அப்போ யூஜியில் நான் தமிழ் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பிஜி என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் தான் படிச்சிருக்கணும். ஸோ யூஜியில் ஒரு மேஜர் பிஜியில் ஒரு மேஜர் படிச்சிடக்கூடாது. ஸோ யூஜி தமிழ் படிச்சிருக்கேன், பிஜி தமிழ் படிச்சிருக்கேன். பட் தென் பிஎட். ஸோ யூஜி பிஜியில் அட்லீஸ்ட் நீங்கள் எவ்வளோ % மார்க் வாங்கியிருக்கணுமா, 50% மார்க் வாங்கியிருக்கணும். அப்போது இந்த PGTRB எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் ஸோ என்ன நம்ம பார்த்தோம்னா இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா, என்ன போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிச்சிருக்கணும், அது தவிர பிஎட்டும் முடிச்சிருக்கணும். ஓகேவா, அடுத்து ஏஜ் லிமிட் இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025 படி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஏஜ் வந்து 53 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். 53 வயசு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மேக்ஸிமம். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிசி அதே போல் பார்த்தீங்கன்னா BCM MBC DNCயாக இருந்தீங்கன்னா, ஸோ அது விடோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 58 வருஷம் 58 இயர்ஸ், அதாவது 58 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம் சரிங்களா. அடுத்து இந்த PGTRB எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நமக்கு. இதில் நீங்கள் ஜென்ரல் அப்ளிகண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 600 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் சரிங்களா. அது தவிர நீங்கள் SC SCA STயாக இருந்தால் 300 ரூபா சரிங்களா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ இந்த PGTRBக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இது மொத்தம் 2 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு குவாலிஃபை பேப்பர் தான். எது அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி, ஸ்கோரிங் ஆட் ஆகாது. ஸோ இது தமிழ் பேப்பர் எப்படின்னா மொத்தம் 30 நிமிஷம் எக்ஸாம் நடக்குது. மொத்தம் நம்பர் ஆஃப் கொஷின் 30 கொஷின் கேட்குறாங்க. டோட்டல் மார்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 50 மார்க்கு சரிங்களா. ஸோ மினிமம் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 40% மார்க் வாங்கினா தான் நீங்கள் எலிஜிபிள் மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ ஓவரால் டோட்டல் மார்க்கில் 40%, மொத்தம் மார்க் எத்தனை மார்க்கு, 50 மார்க். அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 மார்க்காவது தமிழில் எடுத்தாகணும், தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ இது குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு பேப்பர். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகேவா, தென் செகண்ட் ஸ்டெப் 2 ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா நம்ம இதெல்லாம் மேஜர் பேப்பர் நம்ம எழுதும் மெயின்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வச்சுருந்தாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வச்சுருந்தாங்க சரிங்களா.
இல்லையா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓஎம்ஆர் கொண்டு வந்துட்டாங்க. இந்த எக்ஸாமில் ஓஎம்ஆர் தான் எக்ஸாமு. ஆன்லைன் எக்ஸாமா ஆஃப்லைன் எக்ஸாமா ரொம்ப பேர் கன்ஃபியூஸாக இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் தான் டோட்டல். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு மெயின்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மணி நேரம் நமக்கு எக்ஸாமு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் நமக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னா 150 கொஸ்டின் நமக்கு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து எவ்வளோன்னு அப்படின்னா 150 மார்க், அதாவது ஒரு கேள்விக்கு 1 மார்க்கு. சரிங்களா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்குறது வந்து ஒரு எலிஜிபிள் பேப்பர் மட்டும்தான். அதில் எடுக்கிற மார்க் வந்து நமக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ மொத்தமாக நமக்கு 3 மணி நேரம் 150 கொஸ்டின் 150 மார்க் கேட்குறாங்க. சரியா, இந்த 150 மார்க் எப்படி கேட்குறாங்க, 150 கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க மெயின்ஸு. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, ஓஎம்ஆர் பேஸ்டு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம்லாம் நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் இருந்துச்சு. பிஜிடிஆர்பி எக்ஸாமும் ஆன்லைன் தான் இருந்துச்சு. அதே போல் டெட் எக்ஸாமும் நமக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த திருப்பு அகைன் பழையபடி என்ன பண்ணிட்டாங்க, ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம் வச்சு நாங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் மெயின்ஸ் என்ன அப்படின்னா, மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன மெயின் சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்களோ, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எடுத்திருப்போம். தமிழ், சிலவங்க இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எனி ஒன் நீங்கள் என்ன மேஜர் எடுக்கிறோம் அந்த மேஜர். சரிங்களா, அப்போ மெயின் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 110 கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா, மெயின் சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 110 கொஷின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து எஜுகேஷனல் மெத்தடாலஜி வந்து ஒரு 30 கொஷின் கேட்குறாங்க. ஜிகேலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. அப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 கொஷின் கேட்குறாங்க. சரியா, அப்போ டிஆர்பியில் செகண்ட் மெயின்ஸ் பேப்பர் வந்து மொத்தம் 150 கொஷின் கேட்குறாங்க. இது 150 கொஷின் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட், நீங்கள் என்ன மெயின் சப்ஜெக்ட் யூஜி பிஜியில் படிச்சிங்களோ அதுலேருந்து ஒரு 110 கொஷினும், அதுக்கடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜிலேருந்து ஒரு 30 கொஷினும், ஜிகே ஜென்ரல் நாலேஜ் ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க. ஓவரால் மொத்தம் 150 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, மொத்தமாக நமக்கு 150 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நமக்கு வந்து போஸ்டிங்காக இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கப்படும். அப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து நமக்கு அதாவது மல்டிபிள் சாய்ஸாக டிஸ்கிரிப்டான்னு கேட்டால் மல்டிபிள் சாய்ஸ் தான். ஓகேவா, ஸோ மல்டிபிள் சாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் மட்டும்தான் நமக்கு வந்து லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான் நம்ம எப்படி தமிழில் வந்து சிங்கிள் லாங்குவேஜ் வரும். மற்றபடி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் மெயின் சப்ஜெக்டாக இருக்கட்டும், எஜுகேஷன் மெத்தடாலஜியாக இருக்கட்டும், ஜிகேவாக இருக்கட்டும், இதெல்லாமே பைலிங்கலாகவே கொஷின்ஸ் இருக்கும், பைலிங்கலாகவே கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அகெயின் ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமான டேட் நம்ம பார்த்துடலாம். அப்போ டிஆர்பி எக்ஸாமுக்கு ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது இன்றைக்கி தான் 10/7/2025. ஸோ லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு, ஸோ என்றைக்கு லாஸ்ட் டேட்னா 12/8/2025 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ 13/8/2025 16/8/2025 வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எப்போ எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 28/9/2025 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே நாள் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன்னா எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ அதனால் ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத மாதிரி ரொம்ப அதிகமான வேகன்சி தான் இந்த தடவை சொல்லியிருக்காங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் வேகன்சி 1996 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை அதிகமான வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, தமிழுக்கு அதிகமாக இருக்குது, அதே போல் மேக்ஸுக்கு அதிகமாக இருக்குது, அதே போல் இயற்பியலுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா, நம்பர் ஆஃப் வேகன்சி இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய வேகன்சி மற்ற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆரம்பிங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு சீட் தான். ஸோ அதனால் இந்த ஒரு சீட் நமக்கு தேவை அப்படின்னு உங்களுடைய எஃபெக்டை போட்டு ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸாமை யூட்டிலைஸ் பண்ணிங்க, நல்லா படிங்க. ஸோ இது போன்ற பிஜிடிஆர்பி, டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்க்கு பயனுள்ள தகவலை பெற நம்ம வராண்டா ரைஸ் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.